சின்ன கல்லு பெரிய லாபம், பெரிய கல்லு சின்ன லாபம். இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சதந்திரம் படத்துல அந்த ஒரு அங்கிளுக்கு வந்து மண்டையில அடிபட்டுரும். அவர் பைத்தியம் மாதிரி படம் பூரா இந்த டைலாக் சொல்லிட்டு இருப்பாரு. லைக் எனக்கு வந்து மெய்யழகன் பார்க்கும்போது இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த காலகட்டத்துல இன் டுடே சினிமா பெரிய பெரிய கான்செப்ட், அதாவது பாம், டெரரிஸ்ட், ரேப், மர்டர் அப்படின்னு சொல்லி பெரிய கான்செப்டா வச்சு படம் எடுக்கிற இந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தரோட பேரு தெரியாது, அவர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண சிம்பிள் கான்செப்ட் வச்சு 2.5 மணி நேரம் படம் பண்ணி 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி 25 crores பட்ஜெட் வச்சு படம் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இதுல வந்து 50 crores அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேற பண்ணிட்டாங்க. சின்ன கல்லு பெரிய லாபம். என்னடா நடக்குது இது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்ப நான் ப்ரொடியூசரா இருந்து என்கிட்ட இந்த மாதிரி யாராவது வந்து கதை வந்து சொன்னாங்கன்னா சப்புன்னு மூஞ்சில அரைஞ்சிருவேன். என்னடா கதை இது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரை தெரியாது, பேரை தெரிஞ்சுக்குவாங்களா? கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லித்தர விஷயமே வாட் இஸ் யுவர் நேம். இதை போய் ஸ்கிரிப்டா எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாத உங்களுக்கு? ஏன்னா வந்து இந்த மாப்பிள்ளை சீப்பை சுட்டுட்டேன்னு ஒரு வடிவேல் காமெடி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இது படம் முழுக்க பார்க்கலாம் நீங்க, எல்லா சீன்லயும். ஒன்றும் இல்லை, அந்த கொலுசு சீனே எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கொலுசு நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போயின்னே இருப்போம், இதானே யூஸ்வல். பட் அந்த கொலுசை எடுத்து உட்காந்து தரையில உட்காந்து அவ கால் எடுத்து மடியில வச்சு 2 கொலுசை கழட்டி 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 ஸ்லோ மோஷன்ல எல்லாரும் வெயிட் பண்ண சொல்ல மாட்டுறது வந்து ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா காமிச்சிருக்காங்களேன்னு சொல்லி, ஆனா கண்டிப்பா கண் கலங்க வச்சிரும் அந்த சீன். பட் த ஹோல் மூவி இஸ் அபவுட் மேக்கிங் ஸ்மால் திங்ஸ் சீம் ரியலி ரியலி பிக். அண்ட் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட தெரியாது, ரொம்ப இயல்பா நேச்சுரலா சூப்பரா எடுத்திருப்பாங்க. அது எப்படின்னே தெரியாது. பட் மொத்த படமுமே இந்த மாதிரி மாப்பிள்ளை சீப்பை சுட்டுட்டேன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி சொல்ற 2 கதை எடுத்துக்கோங்க. அதான் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த மூவியை. நடு போர்ஷன் பார்த்தோம்னா கார்த்தி 2 கதை சொல்லுவாரு தண்ணியை போட்டு. அதுல ஒரு கதை வந்து சைக்கிள், ஒரு கதை வந்து மாடு. ரெண்டுமே சின்ன விஷயத்த பெருசா பேசுறது தான் அந்த கதையே. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அரவிந்த் சுவாமிக்கு அந்த சைக்கிள் ஒண்ணுமே இல்லை. அவருக்கு இன்ஃபேக்ட் அந்த சைக்கிளை மிஸ் கூட பண்ண மாட்டாரு, யோசனையில் கூட இருக்காது அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து பெரிய வீடே போயிருக்கும், அந்த வீட்டுக்கு கம்பேர் பண்ணா சைக்கிள் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த, அந்த சின்ன விஷயம் சைக்கிள் கார்த்தியோட லைஃப்ல ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருக்கும், அந்த வந்து சாலையெல்லாம் போய் விற்பாரு. இவன் ஸ்கூலுக்கு போவான், ஏன்னா வந்து பஸ் பிடிக்க அந்த காசு இருக்காது. அண்ட் இவனுக்கு வந்து பெரிய மரியாதையே வந்துடும் வீட்டில், பெரிய மனுஷா பெரிய மனுஷான்னு கூப்பிடுவாங்க. ஸோ பணம், படிப்பு, அந்தஸ்து, ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி அடிக்க அடிக்க அடுக்கி நீங்க தான் என் கடவுள்னு சொல்லிடுவாரு. ஒரு சாதாரண விஷயத்த பெருசா பேசிடுவாரு. சேம் திங் இன் திஸ் சாப்டர். அந்த மாடு கதையிலும் அதே தான். ஹாரி பாட்டர் இந்த சாப்டர் சொல்ற மாதிரி அந்த மாடை வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ஏ இது அப்படின்னு சொல்லி கடாசி இருப்பாங்க, கீழே கிடக்கும். அது வந்து ஏழையா இப்படி ஒல்லியா சாகிற மாதிரி கிடக்கிற ஒரு மாடை, யாருமே கண்டுக்காத சீண்டாத ஒரு மாடை, சாதாரண விஷயத்த அவர் எடுத்துட்டு வந்து வேர்ல்ட் ரெய்னிங் சாம்பியன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அன்டிஃபீட்டட் ரெய்னிங் சாம்பியன் ஆக்கிடுவார் அவர். எல்லா டோர்னமெண்ட்டும் ஜெயிக்கும் ஒன்று விடாம. ஸோ ஒரு சின்ன விஷயம் அப்படி பெருசா மாறி இருக்கும் அந்த படத்துல. இது வந்து இந்த படம் பூரா நடந்துட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இவர் வந்து படம் முழுக்க பார்த்து முடிச்சிங்கன்னா நீங்க வந்து கார்த்தி எதுக்கு இவர் மேல இவ்வளோ பாசம் வந்தது இவருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 4 சினிமா தியேட்டர் கூட்டி போயிருப்பாங்க, 2 3 மளிகை கடைக்கு கூட்டி போயிருப்பாங்க, மடியில உட்கார வச்சு தூங்க வச்சிருப்பாங்க. சாதாரண விஷயம், ஜஸ்ட் அன்பு, ஜஸ்ட் அன் அஃபெக்ஷனேட் ஷோ ஆஃப் லவ். அதுக்கு அவர் வந்து அவ்வளோ வந்து அவர் மனசுல வச்சுட்டு அவர் மேல அந்த ஒரு பேசிக்கா ஒரு டாக் மாதிரி தான் இருப்பார். நான் இப்படிதான் வந்து ஒரு டாகை வந்து ரெஸ்கியூ பண்ணேன் 1 இயர் முன்னாடி. அப்புறம் 1 இயர் அது கண்டுக்கவே இல்லை. இப்போ போய் நான் அது மீட் பண்ண கூட அப்படி பாசமா இருக்கும், என்னை விட்டு போவே போகாது. ஏன்னா அதுக்கு வந்து அது அவ்வளோ பெருசா பாக்குது அந்த விஷயத்த. ஸோ அந்த மாதிரி அவரு செம்மையா இருப்பார் அவர் மெய்யழகன். அண்ட் வந்து இவருக்கும் வந்து அதே தான். இவர் வந்து ஒரு பெரிய பகை இருக்கும், அந்த வந்து ஊருக்கே திரும்ப போக முடியாத மாதிரி 20 இயர்ஸா ஹி கெனாட் ரிட்டர்ன் பேக். அவ்வளோ பெரிய பகை. அவர் வந்து சாதாரணமா மன்னிச்சிருண்ணா அப்படின்னுவாரு. மன்னிச்சிடுறேன்டா அப்படின்றாரு. ஹே, என்ன இருக்குதுங்க? பெரிய பெரிய விஷயம் தான் சின்ன சின்னதா நடக்குது, என்னன்னே புரியல. அப்புறம் கிளைமேக்ஸ் கூட பாருங்க. இவங்க வந்து இப்படி வந்து அவர் வந்து நடு ராத்திரி யார்கிட்டயும் சொல்லாம ஊரை விட்டு ஓடுறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க? யாரையாவது திருடினா, கொலை பண்ணா, இதுக்குதான் பண்ணுவாங்க. பெரிய விஷயம். ஆனா இவரு எதுக்கு பண்ணுவாருன்னா, இவன் பேர் எனக்கு தெரியாது, அதனால நான் நைட்டோட நைட்டா ஓடிடுறேன் அப்படி சொல்லி ஓடுவாரு. பார்க்க பார்க்க ஒரு பெரிய grown adult man just crying full of tears running in the middle of the night எப்படி இருக்கும்?
அப்படியே மெய் சிலிர்க்க வச்சிரும் கரெக்டா மெய்யழகன். ஸோ ஸோ அப்படி இப்படி பார்த்துட்டே வரும்போது கிளைமேக்ஸ்லயும் சேம் தான். அந்த வந்து இவங்க எப்படி திருப்பி சேருவாங்க? என்னடா இப்படி அடிச்சுக்கிட்டு இப்படி ஓடுனாரே அவரு நடுராத்திரில நம்ம நினைச்சிட்டு இருந்தா, அவங்க பொண்ணு வந்து சாதாரணமா ஃபோன் பண்ணி இருந்தாங்க அப்படி சொல்லி கால் வச்சிருவா. என்னடா இது? இவர ஃபேஸ் பண்ண முடியாம, அந்த உண்மைய சொல்ல முடியாம, இதனால தான் நைட்டோட நைட்டா ஓடுனாரு. இந்த பொண்ணு பாட்டுக்கு காதுல வச்சிருவா, அவரும் சொல்லிடுவாரு. இந்த மாரி எனக்கு அவமானமா இருந்தது. எனக்கு வந்து உன் பேரு கூட எனக்கு தெரியல. ஏதோ பெரிய தப்பு பண்ண மாரி இருந்ததுன்னு சொல்லிடுவார். ஃபேஸ் பண்ணிடுவார். வாட் ஹி குடன்ட் ஃபேஸ் தட் நைட், ஹி ஃபேஸஸ் ஓவர் அ சிம்பிள் ஃபோன் கால். அன்எக்ஸ்பெக்டடா ஸ்பான்டேனியஸா டப்புன்னு காதுல வச்சோனே பண்ணிடுவார். அந்த மாரி ஒரே மேஜிக் தான் இந்த படம். பெரிய பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயத்துல சால்வ் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் பெருசு பெருசா பேசுவாங்க. அப்படியே இட் வாஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லி டன். ஒரு மேஜிக் தான் இந்த மூவியே. பட் மொத்த படமுமே இப்படி சின்ன விஷயம் மட்டும் தானாடான்னு கேட்டிங்கன்னா இல்ல. இந்த படத்துல வந்து ரொம்ப ஆழமான ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது வந்து அது வந்து 3 விஷயத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அனிமல்ஸ், ஒண்ணு விமன் அண்ட் ஒண்ணு பவர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏய் நாயே, கழுத அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே நமக்கு கீழே இருக்கிற ஆளுங்களை அனிமல்ஸ் பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். ஏன்னா பிகாஸ் அனிமல்ஸ் நமக்கு கீழே இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் இன் இன்டெலிஜென்ஸ் லெவல் அனிமல்ஸ் நமக்கு கீழே தானே இருக்கு. ஸோ அனிமல்ஸ் நமக்கு கீழே, அதே மாதிரி விமன் மென்னுக்கு கீழே, அப்புறம் புவர் பீப்புள் வந்து ரிச் பீப்புள் கீழே அப்படின்னு எப்பயுமே ஒரு கிளாஸ், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு டிஸ்கிரிமினேஷன் எப்பயுமே இருக்கும். ஒரு ஈகோ இருக்கும். பிகாஸ் இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஈகோ. ஈகோனா வந்து நான் தான் அப்படின்னா நான் மேல உங்களுக்கு மேல நீங்களாம் எனக்கு கீழே அப்படின்னு எப்பயுமே ஒரு கம்பேரிசன் வச்சு இது இதுக்கு மேல இது இதுக்கு கீழேன்னு சொல்றதுதான் ஒரு ஈகோ. அண்ட் இந்த படம் முழுக்க அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து யானை, பேரட்ஸ்னு அருண்மொழி அதாவது அரவிந்த் சுவாமி வந்து இந்த அனிமல்ஸோட அஃபெக்ஷனேட்டா லவ்விங்கா இருப்பாரு. அதே மாதிரி இவரு பாம்பு, மாடு, காளை மாடுன்னு சொல்லி இவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப லவ்விங்கா இருப்பாரு. ஸோ அனிமல்ஸை கீழ்த்தனமா பார்க்காம லவ்விங்கா இருங்க, அவங்களோட அஃபெக்ஷனேட்டா இருங்கன்றது ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜ். இன்னொரு கைண்ட் ஆஃப் மெசேஜ் வந்து இவங்க 2 பேருமே வந்து விமன் எப்படி பார்ப்பாங்க? இப்ப அரவிந்த் சுவாமி வந்து மடியில வந்து காலை வச்சு கொலுசு மாட்டுறது. ஸோ அந்த பொண்ணு மேல இருக்கா, இவர் கீழே தானே இருக்காரு. அதே மாதிரி வந்து கார்த்தி பாத்தீங்கன்னா அவரோட வைஃப் வந்து இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர் வந்து அந்த அந்த வைஃப் வந்து அவருக்கு மேல தானே. அதே சமயம் வந்து மொத்த வீடை வந்து இவர் காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஆனா வீடு வந்து வைஃப் பேர்ல இருக்கும். அப்ப அப்ப அங்கேயும் அவ வந்து அவருக்கு மேல தானே வராங்க. ஆனா வந்து அந்த வைஃபை வந்து எப்படி அவர் அஃபெக்ஷனேட்டா லவ்விங்கா இருப்பார்னா, இங்கிலீஷ் பேசுன்னு பேச சொல்லி கேட்டு அவர் வந்து அதை ரசிச்சு அப்படி வாழ்வாரு. எப்படி? ஸோ விமனை வந்து மென்னுக்கு கீழே பார்க்கறதுக்கு பதிலா அவங்கள லவ் பண்ணி அஃபெக்ஷனேட்டா இருங்க அப்படின்றது ஒரு மெசேஜ். அண்ட் லாஸ்ட்லி வந்து 2 பேருமே போத் கார்த்தி அண்ட் அரவிந்த் சுவாமி 2 பேருமே அவங்க லைஃப்ல வந்து அவங்க எப்போ புவர் ஆகுறாங்களோ, எப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் குறையுதோ அப்பதான் அவங்களோட உறவினர்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அரவிந்த் சுவாமி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பாங்க. அதில் அவரும் பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுவாரு. அண்ட் கார்த்தியோட அப்பாவை வந்து கொஞ்சம் ஏழையா இருக்கிறதுனால அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதில் அவரு ரொம்ப ஹர்ட் ஆயிடுவார். ஸோ இங்கேயும் வந்து காசு வேறுபாடு, பணம் வேறுபாடு, அதான் காசு இல்லை. காசு வேறுபாடு, ஸ்பீஷீஸ் வேறுபாடு, ஜெண்டர் வேறுபாடு, இந்த மாதிரி வேறுபாடுகளை பார்த்து ஒருத்தரை ஹேட் பண்றது பதிலாக லவ் பண்ணா செமையா இருக்கும்ல அப்படின்றது தான் அந்த படமே. ஏன்னா அதுதான் வந்து அந்த அரவிந்த் சுவாமி வந்து மன்னிச்சிடுறேன்டா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அவர் வைஃப் கேட்டிருக்க மாட்டாங்களா? எவ்வளவோ வாட்டி அந்த 20 இயர்ஸா அவரோட வைஃப், அரவிந்த் சுவாமியோட அப்பா எல்லாருமே டே விட்டு கொடுத்துட்றா, டே மூவ் ஆன்டா, டே இட்ஸ் ஓகேடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே அவரால் விட்டு கொடுக்கவே முடியல. அவ்வளோ பெரிய பகையை அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாரு. அந்த ஊருக்கு போகவே ரொம்ப யோசிப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த அந்த கார்த்திக் ஒரு லைன் மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொன்னனே விட்டுறாரு. ஏன்? பிகாஸ் அந்த அன்பு அவர் கிடைச்சிச்சு. அவங்க உறவினர்கள் மூலியமா கிடைக்கலனாலும் இந்த பொட்டேட்டோ, இந்த மெய்யழகன் மூலியமா அவர் விட்ட அந்த சொந்தம் மூலியமா அவருக்கு திருப்பி கிடைச்சிருச்சு அந்த அன்பு. அண்ட் ஒன்ஸ் அந்த அன்பு கிடைச்சோனுமே இட் டிட் மேட்டர். அந்த ஆல் தட் பகை, அந்த வலி எல்லாமே மறந்துட்டார். ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ லவ் தான் இஸ் த ஆன்சர் டு எவ்ரி திங். ஹேட்ரட் பேஸ்ட் ஆன் கிளாஸ் பிரிவுகள் இஸ் நாட் த வே டு லிவ். ஈகோ, டிசால்விங் த ஈகோ அண்ட் சூசிங் லவ், அதுதான் இந்த படத்தோட மெசேஜ்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இதை தாண்டி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சின்ன விஷயம் பெருசா பண்ணது இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டுப்பால் டீ. அதாவது ஒரு பஸ் போயின்னு இருக்கணும், சென்னைக்கு போகணும், ஒரு பஸ் போயின்னு இருக்கணும், இதுக்கு எனக்கு ஒரு நாட்டுப்பால் டீ குடிக்கணும் அப்படி சொல்லி நான் கேட்டேன்டா இப்போ ஒன்று அப்படி சொல்லி அந்த அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு சின்ன விஷயத்துல அவர் பெரிய விஷயம் மிஸ் பண்ணிடுவாரு. அண்ட் லாஸ்ட்லி ஜிகர் தண்டா காமெடியான எதுக்கு வந்து பஸ் கண்டக்டரா போடணும்? ஏன் ஒரு சின்ன ரோல்ல அவ்வளோ பெரிய ஆக்டர் வச்சாங்க? எனக்கு புரியவே இல்லை. நான் கூட அவரை வந்து திருப்பி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சினே இருந்தேன். யூஸே பண்ணல.
ஸோ எப்படி இந்த மொத்த படமுமே ஒரு சின்ன கான்செப்டை ஒரு பெரிய படமா பண்ணாங்களோ, அந்த மாதிரி தான் அந்த ஜிகிர் தண்டா ஆக்டரும் ஒரு சின்ன ரோலுக்கு ஒரு பெரிய ஆக்டரை போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் த மேஜிக் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஸ்மால் திங்ஸ். That's what May Elegance. I hope you like the video. I'll see you next time.